எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து ஈரோடு வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க. ஸோ என்னடா சதீஷ் திடீர்னு திட்டுப்புன்னு கிளம்பிட்டே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் சதீஷ் ஸ்கோர். ஸோ ஆமாங்க, நான் திடீர்னு யோசனை பண்ணேன். ஸோ நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு, ஈரோட்டில் ஒரு கோயிலுக்கு போகணும், அதுக்காக அப்படியே கிளம்பிட்டேங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11:30 ஆகி போச்சு. நம்ம எத்தனை மணிக்குன்னா 10 மணிக்கே கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணது. அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை, அப்புறம் எங்கள் ஊரில் சித்தப்பாவோட பொண்ணுக்கு வந்து சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னாங்களா. அப்போ அந்த ஆன்லைனில் அந்த வேலையாக கொஞ்சம் இருந்தேன். ஸோ அப்படி இப்படின்னு பண்ணி அதை எடுக்க முடியல. சரி, டைம் ரொம்ப ஆகிட்டு இருக்குது, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நான் பைபாஸ் போயிட்டு தாங்க கண்டினியூ பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஹாலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ட்ராவல்ன்ட்டு நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஸோ மறக்காமல் நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஹாலில் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் நான் பைபாஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எஸ்கிஸ்கோ நம்ம வந்து ஒரு வழியாக அப்படியே வந்து பைபாஸுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டேங்க. ஸோ இந்த பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அம்புல் பேபி வந்துட்டு நல்லா ஒர்க் ஷாப்புக்கு போனது வந்து அதுக்கப்புறம் இந்த சைடே வர்றதில்லைங்க. ஸோ இந்த பைபாஸ் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குன்னு, வேறு மாதிரி இருக்கும். அப்படி விட்டுருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருமத்தாம்பட்டி டோல்கேட் வந்துட்டுங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. நம்ம அடுத்தது இன்னொரு டோல்கேட் இருக்குது, அந்த டோல்கேட் தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் போகணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னொரு 50 கிலோமீட்ரு 50-70 கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேங்க. நம்ம அப்படியே செகண்ட் டோல்கேட்டை போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த டோல்கேட்டும் வந்து ரொம்ப நாளாச்சு நானெல்லாம். சரி, நம்ம அப்படியே சீக்கிரமாக கிளம்பலாங்க. நம்ம இப்போ வந்து கிட்ட வந்துட்டேங்க. டைம் என்னாச்சுன்னா மணி 1 மணி போகுதுங்க. 1 மணி போகுது. நம்ம இப்போ தான் செகண்ட் டோல்கேட்டுக்கிட்ட வந்திருக்கிறோம். கருமத்தம்பட்டி டோல்கேட்டை தாண்டி செகண்ட் டோல்கேட்டை வந்துட்டேங்க. அப்படியே ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. அப்பா இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. நேற்று வேறு கீழே விழுந்தேன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி பயங்கரமாக அடிக்குது. பேக் பெயினும் ஓவராக இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் டோல்கேட் வந்துட்டோம். இன்னும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குன்னா இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குதுங்க. நம்ம அப்படியே இங்கே ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவோம். அப்போ ஆமாம்,
ஸோ நம்ம அப்படியே வந்து கம்மங்கூழ் குடிச்சிட்டோங்க. ஸோ இந்த அக்கா கடையில் வந்து கம்மங்கூழ் குடித்தோம். ஸோ ரொம்ப பசி எடுத்துச்சு, அதனால் வந்து கம்மங்கூழ் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. வெயில் தான் ரொம்ப ஓவர் வெயிலுங்க. ஸோ வெயில் என்னாலே அதனால வந்து கூழ் குடிச்சிட்டேன், கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்ல உடம்பெல்லாம், அதனால். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கா கடையில் கம்மங்கூழ் குடித்தோம், இந்த பின்னாடி அக்கா கடையில் கம்மங்கூழ் குடிச்சோங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் கிளம்புறாங்க, டைம் ஆச்சு. ஸோ இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் என்னமோ நம்ம போக வேண்டியது இருக்குதுங்க. ஒரு 35 கிலோமீட்டர் போகணும். ஸோ வாங்க கம்மி பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பிட்டேங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து டீ தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் நிப்பாட்டினேன். பட்டு கம்மங்கூழ் பார்த்த உடனே ஆஹா கடவுளாக பார்த்து கம்மங்கூழ் கொடுக்குறாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு டீ சாப்பிட்றத விட கம்மங்கூழே பெஸ்ட்டுடா அப்படின்ட்டு ஒரு கம்மங்கூழ் அடித்தாச்சு. அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. ஏன்டா அதான் முன்னாடி தான் லாரி போகுது, சுக்கா போயிட்டுருக்குலடா, அதுக்குள்ளே அவன் யார் நடிச்சுன்னா அவன் வழி விட்டுருவானா? அவனை நம்ம வேறுபடுத்துவோம். ஐயோ ஐயோ, பக்கி எங்கேயோ பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கான். ஐயோ ஐயோ சாமி, இவனுக்கு கிட்ட மட்டும்தாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. வாட்டில் அசால்ட்டாக வர்றான் பாரு, வாடா வாடா நீயா நானா பார்த்துக்கலாம் வாடான்ட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். நம்ம அப்போ ஜிகேஜிக்கு தான் போகணும். ஐயோ சாமி, இவனுக்கு கிட்ட மட்டும் எப்போவுமே எஸ்கேஎஸ் கோட பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இவன் கிட்ட நம்ம சண்டைக்கும் போக முடியாது. இந்த நேரத்தில் மரண பீதியை காட்டி விட்டானே. ஸோ இதோட நம்மளோட பைபாஸ் பயணம் முடிய போகுதுங்க. நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் கட் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபுல்லாக வில்லேஜ் ஏரியாவை தாங்க போக போகிறோம். நம்ம பைபாஸோட பயணம் இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. இதுலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாய பூமியாக தான் இருக்கும். நம்ம ஊர் சொந்த ஊருக்கு நம்ம ஊர் பக்கம் போகும்போது சொல்லியிருந்தேன் இல்லைங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இப்படி தாங்க இருந்துச்சு இந்த ஊர் அப்படின்னு போன ப்ளாகில் பார்த்துருப்பீங்க. அதான் நான் என்னோடய வீடியோ ஹெண்டிங்கில் சேனலில் வீடியோ போட ஆரம்பித்த 3வது வீடியோவோ 4வது வீடியோவோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துருங்க. நல்லாயிருக்கும். அவ்வளோ ஒரு இயற்கையான காட்சியாக இருக்குன்னு தெரியுங்களா? அட 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 இந்த அலையை பாருங்கள். இந்த சைடு வாழைத்தோப்பு, அங்கேயும் வாழைத்தோப்பு, செம்மையாக இருக்குது. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுருக்குங்க பாருங்க. இந்த சைடு வாழைத்தோப்பு, இந்த சைடும் வாழைத்தோப்பு. பா செம்மையாக இருக்குது இந்த இடம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறக்கே. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அதாவது நம்ம பைபாஸில் வரும்போது ஃபுல்லாக வெயில், அப்படியே ஹெல்மெட்டுக்கு தலையே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே வேர்வை தண்ணி வந்துச்சுங்க. ஆனால் இப்போ அவ்வளோ அப்படியே கூலாக போயிட்டுருக்கு. அப்படியே மழை கிளைமேட், அப்படியே மழை சாரல் அடிக்குது, அப்படியே ஒவ்வொரு துளி விழுந்துக்கிட்டு இருக்குது என் மேலே. ஸோ எப்படி நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நான் மழை வந்துடும் நினைக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா மழை வர்ற மாதிரி தெரியுது. கேமரா வேறு கழட்டி வைக்கணும், இல்லைன்னா வந்துருச்சு 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 வர மாதிரி தெரியுது. ஆனால் வந்துருச்சுங்க. பெரிய பெரிய துளி உழுகுது. பட் அதுக்குள்ளே ஒரு நல்ல ஷேப்பான இடமா பார்த்து நிப்பாட்டணும். எங்கே நிப்பாட்டலாம்? எதுக்கு இந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் நின்று அதுக்கப்புறம் மழை நின்றுக்கப்புறம் போகலாங்க, இல்லைன்னா கேமரா கழட்டி வச்சிடலாம். ஏன்னா வாட்டர் குரூப் கேட்ச் நம்ம எடுத்துகிட்டு வரல. இதுக்குள்ளே மழைகளாக வந்துருச்சுன்னா ரொம்பாயிருங்க. சரி, நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் அப்படியே ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுதா? ஆற்றுல இருக்கேன். ஸோ மீன் பிடிக்கிறதுக்காக வந்தேன். ஒரு மீன் கூட கிடைக்கல, பூரா குஞ்சு தாங்க மீன் கிடச்சிது. பெரிய பெரிய மீன் கிடைக்குன்னு பார்த்தேன், ஒன்றும் கூட கிடைக்கல. இடம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த இடம். இல்லை தண்ணி போகும், பட் இது எல்லாமே தண்ணி போகிற இடம் தான். நான் பாருங்கள் என்ன கெட்டாப்பில் இருக்குதுன்னு.
ஸோ நாங்கள் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாங்கன்ட்டு இருக்கிறேங்க. மீன் கிடைக்குன்னு எதிர்பார்த்தோம், எங்கேயுமே மீன் கிடைக்கல. அதனால் அப்படியே நான் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஹாலில் வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த வீடியோ இதோட எண்ட் பண்ண போகிறேங்க. பாருங்க, அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அவன் தான் கூப்பிட்டு வந்தான் மீன் பிடிக்கிறதுக்கு, பெரிய மனுஷன் அங்கே நிற்கிறான் பாருங்க. பெரிய மனுஷா, மீன் பிடிச்சியா இல்லையா? வெறும் 1.5 ப்ளஸ் தான் கிடச்சதா? வீட்டுக்கு போனால் செருப்பால் அடிப்பாங்களா? ஐயோ ஐயோ. சரி ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஹாலில் வச்சுக்கோங்க. அவனை வேக காணோம், எங்கே போனானே தெரில. நான் கூப்பிட்டு பார்த்தேன், சவுண்டும் விட்டு பார்த்தேன், ஆளவே காணோம் அவனை. அவன் அங்கே போகும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் எதுக்குள்ளே பூந்து போனானே தெரில. வருவான்ல, இதில் தானே வருவான். அங்கே வேறு அது என்னது மீனை, என்னது இந்த ஆமாம் தெரியுதா இல்லையா உனக்கு? கருப்பாக தெரியுது வேறுங்க, அது எவ்வளோ போயிடுச்சு வேறு. அது ரொம்ப நேரமாக தான் அங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. நான் மீன் பிடி தூண்டி போட்டதுலேருந்து ரெண்டு இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. ஏன் ஒன்றும் இல்லை, வெறும் தூண்டி தான், எடுத்து பாரு. என்னையும் சேர்த்து ஃபுல்லாக எடுக்கணும். இரு, புழுவெல்லாம் குத்திக்கிறேன். ஹாய் மக்களே, இதோ இன்னொருத்த வீடியோ எடுத்து. எங்கே எடுத்துட்டு இருக்கிற? சரிதா இல்லை, கேமரா அந்த பக்கம் வச்சுட்டு ஹாய் மக்களே அப்படின்ட்டு இருக்கிறான், பார்த்துக்கப்பா. ஹாய் மக்களே, எனக்கு பதிலாக ஒரு அண்ணா போய் மீன் பிடிக்கிறாரு. அந்த அண்ணாக்கு நன்றியை செலுத்திக் கொள்வோம். இங்கே மீன் பிடிக்க பார்க்கலாம். உனக்கு என்ன தோணுது இப்போ? இப்போ பாருடா, என்ன நீ மீன் பிடிக்க தெரியலன்ட்டா பாருங்க, இப்போ பிடிக்கிற மாதிரி. மக்களே போட்டாங்க, பிடிக்கலாம், பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மஞ்சள் முகம் ஒன்று பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடடா, மிஸ் ஆயிடுச்சு. அடடா, பிடிச்சிருவேனா பார்க்கலாம் மக்களே, இல்லைன்னா நான் ஒரு சான்ஸு. பயங்கரமாக போயிட்டு இருக்குது. வெறும் துணி போட்டு என்ன மக்களே பண்ண போறீங்க? புழுவை குத்தி போடுங்க மக்களே. மக்களே மக்களே போடுறாங்க. இந்த கண்காட்சி நம்ம நல்லா தெளிவாக வீடியோ எடுக்கலாம். ஆஹா, மிஸ் ஆயிடுச்சு மக்களே. மக்களே பெண்டு தப்பிச்சிச்சு மக்களே. கொஞ்சம் பெண்டை இறக்கி விட்டு போடணும், அதனால தான் விழுக முடியும். நான் தான் நிறைய எடுத்து விட்டேன். மேலே வந்து எப்போ பிடிச்சிடலாம்? அதான் இப்போ தெரியுதா என்னால் ஏன் முடியலன்னு? இல்லைன்னா நானே எப்போ பிடிச்சிருப்பேன் மக்களே. இந்த அண்ணா தான் குறுக்க வந்து கெடுத்து விட்டான். எது உசுரோடு இருக்குது? உசுரோடு இருக்கிற போட்டு ஏமாற்றக்கூடாது. ஆமாம், இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது மக்களே. அடுத்த பட்டா போட்ட இடத்துல இன்னொரு கொட்டா விடக்கூடாது. அடுத்த பட்டா போட்ட இடத்துல கொட்டாய் விடக்கூடாதா? பார்த்துக்குத்துங்க கைக்கு நெறி. வெல்கம் மக்களே, இப்போ போட போகிறாங்க, பார்க்கலாம் இவர் பிடிக்கிறாரு இல்லையான்னு. தூண்டி சுற்றுறாரு. மக்களே போட்டாங்க தான் உனக்கு போய் வந்துருச்சு. பெண்டு கண்ணுக்கு தெரியுதா? அது தெரிய மாட்டேதே. அது தெரியாது. பெண்டு என்ன நீ மேலே ஏற்றணுமா கீழே இருக்கணுமா? கீழே இருக்கணும் மக்களே, அப்போ தான் கொஞ்சம் கிடைக்கிறதா கிடைக்கும். போதும். கடையை போட்டுக்கிறாங்க, பிடிச்சவங்க நினைக்கிறேன். ஒன்றும் கூட மோது பார்க்க மாட்டேங்குது. ஓ காலி பந்தாலியை மட்டும் பாருங்க.
ஒரு இடத்துல நிற்க மாட்டேது, ஆள் கொஞ்சம் நிறைய போகுது, அதனால பிடிக்க முடிய மாட்டேது. இருந்தாலும் ட்ரை பண்ணுறாங்க, பார்க்கலாம். மக்களே பிடிச்சிட்டாங்க ரெடியா. அடுத்து நான் பிடிக்க போகிறேன் பாருங்க. அடுத்து நீயா? இந்தா இதை எடுத்துகிட்டு போய் கருவில் வச்சுக்கோ. இந்தா சரிண்ணா பிடி. ம் ஓகே, நான் தான் விஜய். அடுத்து நான் போய் பிடிக்க போகிறேன் பாருங்க. படிக்கிறது மட்டும் ஒழுக்கமே இல்லை. மக்களே எங்கள் அப்பா எப்பவுமே இப்படிதான் தப்பா மாதிரி இருக்கிற எப்படி ஞாபகத்து கம்மியா ரொம்பவே பயமையாக மக்களே. அடுத்து மக்களே இந்த ஆள் மட்டும் நம்பிடாது. அங்கேயே கீழே கொட்டி இருக்கும் பாரு, இங்கே இருக்கு பாருதா, உசுரோட இருக்கு பாருங்க. வந்தானாவது வீட்டுக்கு போகலாம், வரவும் மாட்டேங்கிறான். போட்டு மீன் பிடிக்கலாம். அவர் பிடிச்சாரு, நம்ம என்ன பிடிக்கல. ஏதோ ஒரு மீன் கறி பிடிச்சாங்க போய். வந்த கடத்தில் இந்த கடத்தில் போன கடத்தில் புட்டு கடத்தில் எடுத்து வைக்கிறான். கரெக்டாக இருந்து போகும்போது அடிக்கும். முட்டை கடத்தில் தொண்டையிலே ஏத்திட்டியா? வாயில் சரி போலாம் வா.